61 ஆண்டுகளுக்கு முன்பு பர்மாவில் இருந்து மண் எடுத்து வந்து உருவாக்கிய கோவில். மியான்மர் என்கின்ற ஊர்லேருந்து பர்மா அங்கேருந்து அகதிகளாக வந்த இங்கே முன்னோர்கள் இங்கே வந்து இந்த கோயிலை நிறுவி இங்கே சீரும் சிறப்புமாக இந்த கோயிலுக்கான எல்லா பூஜைகளும் பண்ணி சிறப்பாக நடத்தி வர்றாங்க. ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் வெகு விமர்சையாக நடைபெறும் திருவிழா. திருமணத்தடை, பில்லி சூனியம், கணவன் மனைவி பிரச்சனை, சொத்து தகராறு, குடும்ப பிரச்சனை, எதிரிகள் தொல்லை போன்ற எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு இந்த அம்மனை நாடி வரும் பக்தர்கள். குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, வேற எந்த இருந்தாலும் மந்திரங்கள், செய்வினைகள், எந்த கோளாறுகளா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வந்து அம்மா தன் காலால் எட்டி உடுத்தி மகிஷாசுர மர்தினியா அம்மா எல்லாருக்கும் எல்லா ஒரு உதவியும் செஞ்சு கேட்டால் கேட்ட வரம் கிடைக்கின்ற அளவுக்கு எல்லா வரமும் அம்மா மக்களுக்காக அருள் பாலித்து இருக்கிறாங்க. மக்களுக்காக இந்த இறைவன் இங்க வீட்டு இருக்காங்க, மக்களோட வளர்ச்சிக்காக இந்த இறைவன் இங்க இருக்காங்கன்னு சொல்றதுல நான் பெருமிதம் கொள்றேன். அமாவாசை என்று மலையனூருக்கு நிகராக நடத்தப்படும் ஊஞ்சல் உற்சவம். மலையனூருக்கு அடுத்து இங்க மிகவும் சீரும் சிறப்புமா அமாவாசை தங்குற ஒரு இடமா இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது நாங்க பெருமையா சொல்றோம். 9 வாரம் வந்து இந்த அம்மனை வேண்டிக் கொண்டால் உங்களின் குறைகளை தவிடுபொடியாக்கும் அங்காளேஸ்வரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்க போறோம்னா செங்குன்றத்தை அடுத்த பாடியநல்லூர். ஆமாங்க, இந்த பாடியநல்லூர் கோவிலில் அங்காளேஸ்வரி கோவில் உள்ளது. இது மிகவும் பழமையான கோவில் என்றும் இந்த கோவிலில் தரிசித்தால் மேல்மருவத்தூர் அங்காளம்மனை தரிசித்த பலன் கிட்டும் என்றும் சொல்கிறார்கள். மேலும் இந்த கோவிலுக்கு இந்த மாதம் 20ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த கோவிலின் மகத்துவத்தை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அங்காளேஸ்வரி முனீஸ்வரர் ஆலயம் 61 ஆண்டுகளுக்கு முன்பு பர்மாவிலிருந்து அகதிகளாக சென்னை செங்குன்றம் அருகே உள்ள பாடியநல்லூர் கிராமத்தில் தஞ்சம் அடைந்தவர்கள் உருவாக்கிய கோவில். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் 15 நாள் திருவிழா நடைபெறும். ஒவ்வொரு பகுதியை சார்ந்தவர்கள் அம்மனை தங்கள் பகுதிக்கு அழைத்து செல்வர். கடைசி நாள் திருவிழாக தீமிதி திருவிழா நடைபெறும். அந்த நாளில் அருகில் உள்ள பல இடங்களில் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக திருவிழாவில் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று செல்வர். ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் செய்து அம்மனை தேரில் அலங்கரித்து ஊர்வலம் எடுத்து செல்வது வழக்கம். அந்த நாளில் அப்பகுதியே திருவிழா கோலம் பூண்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை அன்னதானம் நடைபெறும். தினந்தோறும் இங்கு 25,000 பேருக்கு மேல் அன்னதான உபசரிப்பும் நடைபெறுகிறது. மியான்மர் என்கின்ற ஊர்லேருந்து பர்மா அங்கேருந்து அகதிகளாக வந்த இங்கே முன்னோர்கள் இங்கே வந்து இந்த கோயிலை நிறுவி இங்கே சீரும் சிறப்புமாக இந்த கோயிலுக்கான எல்லா பூஜைகளும் பண்ணி சிறப்பாக நடத்தி வர்றாங்க. இந்த கோயிலோட பெரிய உற்சவம் அப்படின்னா பங்குனி உத்திரத்தில் மையமாக வச்சு இந்த கோயிலோட விசேஷங்களை கொண்டு வர்றாங்க. மியான்மரில் பர்மாவில் வந்து பீலிகான்ற ஊரில் முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி ஆலயம் நிறுவி இருக்காங்க. அது முன்னோர்களால் வழிபட்ட இடம். அங்கேருந்து பொடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதை மையமாக வச்சு அந்த மண்ணை வச்சு அதிலிருந்து பூஜை பண்ணி அதிலிருந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு இது மிகவும் சீரும் சிறப்புமாக வளர்ந்துருக்கு. பழமை வாய்ந்த கோயில். இதில் வந்து பங்குனி உத்திரத்தில் தீமிதி திருவிழா வச்சுருப்போம். 7,000லேருந்து 8,000 வரைக்கும் நெருப்பு குண்டம் போட்டு அதில் நெருப்பு இறங்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் இந்த விழா நடக்கும். 1,00,000 பக்தர்களுக்கு மேலே சேருவாங்க. எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் 15 நாள் சீரம் சிறப்புமா கொடியேற்றத்துக்கு முன்னாடி கணபதி ஹோமம், துர்கா ஹோமம், கோபூஜை செய்து சிறப்பாக ஆரம்பிக்கிற நாங்கள் 12ஆம் நாள் உற்சவமாக தீமிதி திருவிழா வச்சு மறுநாள் மஞ்சள் நீராட்டு விழா, அதுக்கப்புறம் மலர் பூஜையோட நிறைவு செய்கிறோம். இந்த விழா ரொம்ப சிறப்புமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் உற்சவத்தன்று அபிஷேகம், அலங்காரம், தேர் ஊர்தி, ஒவ்வொரு பகுதியாக தேர் ஊர்தி புறப்படும். கச்சேரிகள், கடைகள், கிட்டத்தட்ட ஒரு 20,000லேருந்து 25,000 பேர் ஒவ்வொரு நாளும் உணவு அருந்தி செல்வாங்க. காலையிலேருந்து இரவு வரையும் டெய்லி உணவு வழங்கப்படும். பந்தி போட்டு வடை பாயசோட சாப்பாடு போட்டு இந்த உற்சவத்தன்று டெய்லி 12 நாளும் சிறப்பாக அன்னதானம் வழங்கப்படும். சீரும் சிறப்பு நெருப்பு குண்டத்திலையும் ஒரு 8,000 பேர் நெருப்பு இறங்கி நிறைவான ஒரு
விழாவாக இருக்கும். 8000க்கும் மேற்பட்டோர் இங்கு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவார்கள். குறிப்பாக குழந்தை வரம் வேண்டி இருப்பவர்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு வேண்டினால் அடுத்த வருடம் தங்கள் குழந்தைகளுடன் வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவது வழக்கம். இங்கே குழந்தை வரம் இல்லாதவங்க மெயினாக வராங்க. குழந்தை வரம் அவங்க தொடர்ந்து வரும்போது அந்த ஒரு குழந்தை பிரச்சனை தீர்ந்து ஒரு குழந்தை வரம் கண்டிப்பாக எந்தெந்த நாட்டிலேருந்து இந்த தமிழ்நாடுன்னு இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஏன் அமெரிக்காவிலேருந்து கூட குழந்தை வரம் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க சொல்லி அங்கேருந்து இங்கே பூஜை பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு சாமி நிறைவாக அவங்க மடியேந்தி கேட்கும் போது அந்த நிறைவான ஒரு இதை இறைவன் அவங்களுக்கு வழங்குறாங்க. மேலும் திருமண தடை, பில்லி சூனியம், கணவன் மனைவி பிரச்சனை, சொத்து தகராறு, குடும்ப பிரச்சனை, கல்வி, செல்வம், எதிரிகள் தொல்லை போன்ற எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு இங்கு 48 நாட்கள் வந்து வழிபட்டால் தங்களின் குறைகளை தீர்த்து விடுவதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். திருமண தடை, மக்கள் குறைகள், எந்த குறையாக இருந்தாலும் மன கஷ்டத்தோடு வர்றவங்க அந்த கஷ்டத்தை போக்கி நிறைவான இதாக போகிறாங்க. கண்ணீரோட குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேற எந்த இருந்தாலும் மந்திரங்கள், செய்வினைகள், எந்த கோளாறுகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அம்மா தன் காலால் எட்டி உடுத்தி மகிஷாசுர மர்தினியா அம்மா எல்லாருக்கும் எல்லா ஒரு உதவியும் செஞ்சு கேட்டால் கேட்ட வரம் கிடைக்கின்ற அளவுக்கு எல்லா வரமும் அம்மா மக்களுக்காக அருள் பாலித்து இருக்கிறாங்க. மக்களுக்காக இந்த இறைவன் இங்க வீட்டு இருக்காங்க. மக்களோட வளர்ச்சிக்காக இந்த இறைவன் இங்க இருக்காங்கன்னு சொல்றதுல நான் பெருமிதம் கொள்றேன். மேலும் இந்த கோவிலில் ஆடி மாதம் கூழ்வார்த்தல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். நவராத்திரி என்று 9 நாளும் அம்மனுக்கு 9 அவதாரங்களுடன் இந்த அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். அந்த நாளில் வேண்டிக் கொண்டால் வேண்டிய எண்ணம் நிறைவேறும் என்று அந்த பகுதி பொதுமக்கள் கூறுகிறார்கள். ஆடி மாதம் 3வது வாரம் சீரும் சிறப்புமா கூழ் வார்த்தல்ன்ற நிகழ்ச்சி இந்த தமிழ்நாட்டிலேயே அந்த லெவலுக்கு இருக்காது. அந்த லெவலுக்கு நிறைவா கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்புமா நடக்கும். நவராத்திரி 9 நாளும் 9 நாள் 9 அலங்காரத்தோட 9 காட்சி தந்து அம்மா கொலுவிலிருந்து எல்லாருக்கும் அருள் பாலித்து எல்லாரோட நிறைவையும் தீர்த்து வைப்பாங்க. மேலும் அமாவாசை தினத்தன்று இந்த அம்மனுக்கு மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு கூடும் கூட்டம் போல் இந்த அம்மன் சன்னதியில் இரவில் தங்கும் இடம் உள்ளதால் பக்தர்கள் இரவில் வந்து இங்கு தங்கி செல்கிறார்கள். சிறப்பு அலங்காரம் செய்து ஊஞ்சல் உற்சவமும் நடைபெறுகிறது. அதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் வேண்டுதல்களை வைப்பார்கள். இதில் 3 அல்லது 5 மற்றும் 9 அமாவாசை தொடர்ந்து வந்து தங்களது வேண்டுதல்களை வைத்தால் அது கண்டிப்பாக நிறைவேறுவதாக பொதுமக்கள் கூறுகிறார்கள். இதனாலேயே அமாவாசை அன்று இரவில் பக்தர்கள் கூட்டம் இங்கு அலைமோதுகிறது. எல்லா விசேஷ நாட்களிலும் இது சிறப்பாக இருக்கும். அமாவாசை தினத்தன்று கிட்டத்தட்ட ஒரு 5000 to 8000 பேர் கூடி இருந்து ஊஞ்சல் இருக்கு, தேர் ஊர்தி இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்கவுங்க குறைக்காக 3 அமாவாசை, 5 அமாவாசை, 9 அமாவாசை அப்படி இருந்து தங்கி அவங்க குறைகளை தீர்த்துட்டு அவங்க குறைகள் நிறைவேறணும்னு அவங்க இது பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு இரவு நைட்டு தங்குற ஒரு இடமா மலையனூருக்கு அடுத்து இங்க மிகவும் சீரும் சிறப்புமா அமாவாசை தங்குற ஒரு இடமா இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது நாங்க பெருமையா சொல்றோம். இங்கு முனீஸ்வரர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் என்பதால் இந்த கோவிலில் முனீஸ்வரரை வந்து வேண்டினால் அவர்களது குறைகளை இந்த முனீஸ்வரர் தீர்த்து வைக்கிறார் என்றும் அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். பௌர்ணமி பூஜையும் முனீஸ்வரருக்கு மிகவும் சீரும் சிறப்புமா நடக்கிறது. அதனால் முனீஸ்வரர் ஆலயமும் மிகவும் சீரும் சிறப்புமா இறைவன் எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் இந்த நிகழ்ச்சியாக சொல்கிறோம். இந்த கோவிலில் செல்வ விநாயகர், சித்தி விநாயகர், பாலமுருகர், அங்காளேஸ்வரி, கருப்பண்ணசாமி, பைரவர், முனீஸ்வரர், குபேரலட்சுமி, சரஸ்வதி, சப்தகன்னிகள், நாகாத்தம்மன், பூச்சையா, சாமுண்டீஸ்வரி, துர்க்கை, வைஷ்ணவி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா போன்ற தெய்வங்களுக்கு தனித்தனி பீடம் உள்ளது. இங்கு முதல்ல ஆரம்பிக்கிறது செல்வ விநாயகர். அடுத்து இங்கே உள்ள நுழையும் போது சித்தி விநாயகர், உற்சவ மூர்த்திகள், பாலமுருகன். உற்சவ மூர்த்தியில அங்காள ஈஸ்வரி, செல்வ விநாயகர், பாலமுருகன், நாகாத்தம்மன், கருப்பண்ணசாமி, பைரவர்,
முனீஸ்வரர் எல்லாருக்கும் உற்சவமூர்த்தி இருக்காங்க. இங்க புதுசா தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக குபேரலட்சுமி சன்னதி இங்க முனீஸ்வரர் ஆலயத்துக்கு முன்னாடி நிறைவா வீட்டிருக்காங்க. செங்கல்பட்டு குபேரலட்சுமி எப்படி வீட்டிருக்காங்களோ அதே அளவுக்கு இங்க குபேரலட்சுமி வந்து வீட்டிருக்காங்க. அடுத்தபடியா திருவாரூர் கூத்தனூர்ல இருந்து சரஸ்வதியை இங்க அழைச்சிட்டு வந்து வச்சிருக்கோம். சரஸ்வதி தாயும் இங்க அருள் பாலிக்கிறாங்க. சப்த கன்னிகளும் இங்க அருள் பாலிக்கிறாங்க. நாகாத்தம்மன் இருக்காங்க, கருப்பண்ணசாமி இருக்காங்க, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, சங்கிலி கருப்பு, சந்தன கருப்பு, பேச்சாயி எல்லாருமே இருக்காங்க. மற்றும் பூச்சையான்ற காவல் தெய்வம் எங்களுக்கு காலங்காலமா இருந்து அந்த காலத்துல இருந்து எங்களுக்கு அருள் பாலிக்கும் பூச்சையா இருக்காங்க. மற்றும் பரிவார தெய்வங்கள் மாகேஸ்வரி, சாமுண்டி, வைஷ்ணவி, துர்கி, பிராமி அப்படின்னு அங்க தட்சிணாமூர்த்தி, முனீஸ்வரர் ஆலயத்துல தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்வர், பிரம்மா அப்படின்னு எல்லா சாமிகளும் இருக்காங்க. மற்றும் நாகாத்தம்மன் கோயிலையும் பரிவார தெய்வங்கள் இருக்காங்க. சரஸ்வதி கோயிலையும் பரிவார தெய்வங்கள் இருக்காங்க. குபேரலட்சுமி கோயிலையும் பரிவார தெய்வங்கள் இருக்காங்க. எல்லா கோயிலையும் எல்லா தெய்வங்களும் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லது வழங்கி நிறைவான வாழ்க்கையை கொடுத்து திருமண தடையும் குழந்தை வரவும் நோய் நொடியோட வர்றவங்களுக்கு நோய்களை தீர்த்து நிறைவான வாழ்க்கையை கொடுத்து அவங்களை சௌபாக்கியமா ஆயுள் ஆரோக்கியத்தோட திரகாத்திர இதோட வைக்கிற இந்த தெய்வத்தை எல்லாரும் வணங்கி கும்பிடணும்னு நான் வேண்டிக்கிறேன். மேலும் தொடர்ந்து செவ்வாய் அல்லது வெள்ளி என்று இந்த கோவிலில் 9 வாரம் தொடர்ந்து வந்து வழிபட்டால் நீங்கள் மனதில் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம். வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னா திருமண தடை, செவ்வாய்க்கிழமைனா நோய் தீர்க்கும் நாள். அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களுக்கும் சனிக்கிழமைனா ஒரு சில விஷயம். தேய்பிரை அஷ்டமினா காலபைரவருக்கு சிறப்பாக தேய்பிரை அஷ்டமிக்கு ஒரு 1000 பேர் சேர்ந்து பூஜை செய்யற அளவுக்கு அபிஷேகம் அலங்காரம் பண்ணி அவங்கள வழிபாடு பண்ணா அதுவும் ஒரு 3 வாரமோ 5 வாரமோ 9 வாரமோ செய்தா அவங்களோட குறைகள் தீரும், நோய்கள் நீங்குது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எந்த ஒரு மலட்டுத்தன்மை நீங்குது. எல்லா ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கொடுக்குற இந்த தெய்வத்தை எல்லாரும் மனதார நேசிச்சு வந்து அருள் பாலிச்சா அம்மா அவங்களுக்கு நிறைவான ஆசி வழங்கி அவங்களோட குறைகளை தீர்த்து சந்தோஷத்தை கொடுப்பாங்கன்னு சொல்றோம். கும்பாபிஷேகம் வருகின்ற 20/2/2026 வெள்ளிக்கிழமை காலில் 9:15 10:15 நடைபெற இருக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு எல்லா ஊர்ல இருந்தும் தமிழ்நாடு மட்டுமல்லாம ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் எல்லா ஊர்ல இருந்தும் உலக நாடுகள்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் பரவலா வர்றதுனால நீங்களும் எல்லாரும் வரணும்னு சொல்லி இந்த அடியேன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது கோவில் விளாக் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.